வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம கனகாம்பரப்பூ செடி வளர்ப்பு எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போது பூச்செடிகள்லேயே பராமரிப்பு ரொம்ப கம்மியாக தேவைப்படுற ஒரு பூச்செடி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது கனகாம்பரம் தான். இதில் 2 விதமான கலரில் இருக்குது, 2-3 நிறைய கலர் இருக்குது, ஆனால் 2 விதமான கலர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஆரஞ்சு கலர்லேயும் ஒரு பிங்க் ஷேட்லேயும் இருக்குது. சீக்கிரமாக வாடி போகாத மலர் அப்படின்னா கனகாம்பரம் பூ தான். இதனுடைய கலர் தான் நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடியது. இது பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக பராமரித்தோம் அப்படின்னு சொன்னால் 10 வருஷம் கூடியே இந்த கனகாம்பரம் வந்து நமக்கு வீட்டில் வளருங்க. இப்போ நம்ம ரோஸ் எல்லாம் கூட ஒரு 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் அது பட்டு போயிடுது, இந்த ஊட்டி ரோஸ் அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் இந்த கனகாம்பரம் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் பலன் கொடுக்கும். இந்த கனகாம்பரத்தில் பார்த்திங்கன்னா விதை எப்படி நம்ம உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு சொன்னால் பூ பூத்துருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே காய் மாதிரி வந்திருக்கும். இது பாருங்கள், அதுக்கு கீழே அடுக்கடுக்காக காய் மாதிரி இருக்கும். இது வந்து மொக்கு வைக்கிறதுக்கு தயாராகிட்டுருக்கிற இதில் வந்து பூ வந்து கீழே வந்து காயாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இது நல்லா முத்திரும். உள்ளே வந்து உங்களுக்கு விதை வந்து இதுக்குள்ளார இருக்கும். இது வந்து இந்த ஒரு காம்பு வந்து பூத்து முடிஞ்சோடனே இது தானாக காஞ்சு போயிடும். அப்படி காஞ்ச உடனே நம்ம அந்த இதை வந்து இப்படி கிள்ளி எடுத்துடணும். கிள்ளி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உதுத்து பார்த்தோம்னா இதுக்குள்ளார விதை இருக்கும். அந்த விதையை வச்சு நம்ம மறுபடியும் எவ்வளோ செடி வேணுமோ அவ்வளோ செடி நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து கனகாம்பரம் எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பெருசாக பராமரிப்பு இல்லாத ஒரு பூச்செடி அப்படின்னா இது கனகாம்பரம் தாங்க. இதில் வந்து பெருசாக பூச்சி தாக்குதல்லாம் எதுவுமே வராது. நீங்கள் நார்மலாக எல்லா செடிகளுக்கும் என்ன மாதிரி சத்து கொடுக்குறீங்களோ அதே போலயே இதுக்கும் கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம மீன் அமினோ அமிலம், தேமோர் கரைசல், மண்புழு உரம் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னாவே நமக்கு போதும். இந்த கனகாம்பரம் வந்து ரொம்ப நாள் பயன் தரக்கூடிய ஒரு செடிங்க. அதனால வந்து நீங்கள் வைக்கும்போதே ஒரு பெரிய பாட்டில் வச்சுருங்க, அல்லது தரையில் வச்சிங்கன்னா கூட சந்தோஷம். இதனுடைய கலர் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் வீட்டுக்கு வரவங்கள. அதனால வீட்டு முன்னால் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து இப்போ நான் வந்து பையில் தான் வச்சுருக்கேன், அதுக்கு பெரிய பாட் ரெடி பண்ணிவிட்டு அதை வச்சுக்கலாம் அப்படின்றதுனால. இதை வந்து நல்லா பராமரிச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரக்கூடிய ஒரு பூச்செடி. இதை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வளர்த்துங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கேளுங்க. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.